ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் 1 பேதுரு 1 அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராயிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த தூய்மைனா என்ன, பரிசுத்தம்னா என்ன? அடிக்கடி சொல்றோம் தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா என்ன? பாவம் இல்லாத வாழ்க்கை, அது தூய்மையா? இப்ப நான் சொல்றேன், இந்த சிலுவை பரிசுத்தமானதா இல்லையா? இந்த சிலுவையினால பாவம் செய்ய முடியுமா? அப்ப பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? பரிசுத்தம்னா என்ன, தூய்மைனா என்ன? ஹோலி, பரிசுத்தம், தூயது அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக எடுத்து தனியே வைக்கப்பட்டது தான் தூயது. இப்ப பாருங்க, நம்ம பலி ஒப்பு கொடுக்க போறதுக்காக பயன்படுத்த போற பாத்திரம், இது என்னது? சாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இந்த பாத்திரம் எதுக்கு பயன்படுத்துறோம்? இது ஆண்டவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை சுமக்கிற பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏன் தூய்மையான பாத்திரம், இது பரிசுத்தமான பாத்திரம், இது மகோன்னதமான பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதை வேறு எதையும் வைப்பதற்கு நாம் பயன்படுத்துவது கிடையாது. இது ஏன் நீ வேற ஜூஸ் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்ட, இல்ல ரசம் ஊத்துறதுக்கு, குழம்பு ஊத்துறதுக்கு, சாம்பார் ஊத்துறதுக்கு நீ இதை பயன்படுத்திட்ட அப்படின்னு சொன்னா இந்த பாத்திரம் என்னவா இருக்காது? தூய்மையான பாத்திரமா இருக்காது. தயவு செய்து உங்க மண்டைக்குள்ள ஏத்திக்கங்க, பரிசுத்தத்துக்கு எதிர் பாவம் இல்ல, பரிசுத்தத்துக்கு எதிர் பொது. பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுற பாத்திரம் பரிசுத்தமான பாத்திரமா இருக்க முடியாது. எப்பொழுது ஒரு பொருள் தனியாக எடுத்து வைக்கப்படுகிறதோ, when a particular thing or a person is set apart, அதைத்தான் தூயது என்று சொல்கிறோம். நான் சொல்றது விளங்குதா? அப்ப பைபிள் என்ன சொல்லுது? 1 பேதுரு 1 அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? உங்கள் கடவுள் தூயவராக இருக்கிறது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். தூயவராய் இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தோட ஒத்து வாழணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் கடவுளுக்கு எதிராக வாழ நாம் ஆசைப்படுகிறோம் என்பதுதான் பொருள். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு மனிதன் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. யாக்கோபு 4:4 வாசிங்க. விபச்சாரரை போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இது புரிஞ்சு கொள்ளுங்க. Friendship with the world is enmity with God. இந்த உலகத்தோடு நாம் வைத்துக் கொள்ளும் நட்புறவு இறைவனுக்கு எதிரானது. ஒரே நேரத்தில் இந்த உலகத்தோடையும் கடவுளோடையும் நம்ம நட்புறவுல இருக்க, நான் சொல்றது விளங்குதா இல்லையா? இப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். இந்த பரிசுத்த பலி பூசைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எந்தெந்த நேரங்கள்லாம் நம்ம இந்த உலகத்தோடு ஒத்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்? நம்மளுடைய உடைகளாக இருக்கலாம், நாம் வைத்திருக்கிற நகைகளாக இருக்கலாம், நாம் பண்ணிட்டு இருக்கிற பணியாக இருக்கலாம், நாம் உட்கார்ந்து பேசுகிற நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய பொழுதுபோக்குகளாக இருக்கலாம், நாம் வைத்திருக்கிற செல்போனாக இருக்கலாம். எந்த நேரத்திலெல்லாம் இந்த உலக மக்களோடு நாம் ஒத்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அப்பொழுதெல்லாம் தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு நாம் மிக பெரிய துரோகத்தை செய்கிறோம். அதனால தான் அந்த யாக்கோபு 4:4 ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? விபச்சாரரே. விபச்சாரி யார்? விபச்சாரி தன் கணவனை மறந்து இன்னொருவனை பார்க்கிறவன் தான் விபச்சாரி. தன் மனைவியை மறந்து இன்னொரு பெண்ணின் மீது தவறான பார்வை கொள்கிறவன் தான் விபச்சாரன்.
விபச்சார தலைமுறையே, இந்த உலகத்தோடு நீ வைத்திருக்கிற நட்புறவு இறைவனுக்கு எதிரானது. நீ இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்படணும், இன்னைக்கு நீ தூய்மையை உணரணும், பரிசுத்த தந்தையை போல நீ பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தின் மேல் நீ வச்சிருக்கிற அந்த பற்றிலிருந்து நீ வெளியில வரணும். நேற்றே கற்றுக் கொடுத்த உலகத்தின் மீது பற்றிலிருந்து விடுதலை எப்படி வரும்? வார்த்தையினால். ரத்தம் எதுலேருந்து விடுதலை கொடுக்கும்? பாவத்திலிருந்தும் பாவ சூழலிலிருந்து ரத்தம் விடுதலை கொடுக்கும். இறை வார்த்தை எதிலிருந்து விடுதலை கொடுக்கும்? இந்த உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். பரிசுத்த ஆவி எதில் விடுதலை கொடுக்கும்? இந்த சரீரத்தின் மீது அந்த பற்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார். நான் சொல்றது விளங்குதா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவ பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. யாரை பத்தி கவனிச்சிங்க? பவுல் பத்தி. பவுல் எங்க போகணும்னு ஆசைப்படுறாரு? பவுல் ஆசியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆசியா எந்த கண்டம்? நம்ம இருக்கிற கண்டம் ஆசியா கண்டம். பவுல் ஆசியாவுக்கு வரணும்னு ஆசைப்படும் பொழுது ஆண்டவரே என்ன வெளிப்படுத்துறாரு? நீ ஆசியாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நீ மாசதோனியாவுக்கு போகணும்னு சொல்ற. சரியா? எதுக்கு ஆண்டவர் ஆசியாவில் நற்செய்தி அறிவிக்கப்பட பவுல் வரணும்னு தேவையில்லைன்னு ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தணும்? எதுக்கு? நம்மளாம் ஆசியாவில் தானங்க உட்காந்துருக்கோம். பவுல் அடிக்கல நம்ம தேடி வரப்போனாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ இவனுங்க கிட்ட போவாத, நீ மாசிதோனியாவுக்கு போன அனுப்பி வைக்கிறாரு. ஏன் பவுல ஆசியாவுக்கு வர வேண்டாம்னு சொன்னார் ஆண்டவர்? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அதை தோமையாருக்கு தீர்மானிச்சு வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யார் வந்து இந்த தேசத்துல நற்செய்தி அறிவிக்கணும்னு கடவுள் தீர்மானித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவருடைய மேலான கிருபையின்படி ஆண்டவர் அவருடைய அப்போஸ்தலரான புனித தோமாவை நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகள் எல்லாம் கிறிஸ்துவை அறியாதிருந்த பொழுது நம்முடைய தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இங்கே உட்கார்ந்திருக்கிற கூட்டத்தில் ஒரு சிலருடைய மூதாதையர்கள் புனித தோமையாரனால் திருமுழுக்கு பெற்றவர்கள். ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த கடலோர பகுதிகள் கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா சவேரியார் வரும்பொழுது சவேரியார் வந்து நிலத்தில் கால் எடுத்து வச்சோன்னு சொல்கிறாரு, இங்கே பலர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க கிறிஸ்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது மட்டும்தான் தெரியும். அதை தவிர இறை வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. ஏன்? வேற எந்த அப்போஸ்தலனும் இங்கே வரல. அப்போஸ்தலர்கள் அந்த ஊர்கள்லையும் அந்த ஊர்லேயும் திருச்சபை வளர்ந்தது போல இந்த நம்ம ஊரில் திருச்சபை வளரலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் தோமையார் வந்து கிபி 72 மரிச்சு போகிறார். கிபி 72 சென்னை பட்டணத்தில் தான் அவர் மரிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் 18 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேதிகளை. டிசம்பர் 18 தோமையார் மலை என்று நம்ம சொல்கிறோம்ல, சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலை, அந்த இடத்துல அவர் ஈட்டியால் குத்தப்படுகிறார். அவரை கொண்டு வந்து சின்ன மலையில் அவருடைய குகையில், அவர் ஒரு குகையில் தங்கியிருந்தார். அந்த குகையில் வச்சு அவருக்கு வந்து உதவி, அவருக்கு வந்து எது எப்படியாவது அவரை காப்பாற்றிடலாம் ட்ரை பண்ணுறாங்க. அந்த சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 21 அவர் மரித்து போனார். கிபி 72. பவுலடிகளார் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகவே இல்லை. அதுங்களாட்டையும் இங்கே ஒரு அப்போஸ்தலர் வந்து இரத்த சாட்சியாக மரித்த வரலாறு நம் வரலாறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இங்கே வந்திருக்கிறோம், இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா கிடையாது. ஆண்டவர் நம் சங்கதிகளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த நற்செய்தி வாசகம் இந்த நாளில் படிக்கப்படணும்னு எப்போ தீர்மானிச்சாங்க தெரியுமா? ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பாக கார்டினல் அரின்சி என்பவர், நியூலி ஆர்டைன்டு கார்டினல் அரின்சி என்பவர், அவர் தான் இந்த நாளில் இந்த காஸ்பல் படிக்கணும், இந்த நாளில் இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் படிக்கணும், இந்த நாளில் இந்த செகண்ட் ரீடிங் படிக்கணும்னு பிரித்து வச்சவர் அவர். உங்களுக்கு இந்த தெய்வ செய்தியை கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கருதினாலை ஏற்படுத்தி அந்த கருதினாலுக்கு பரிசுத்த தீட்சையினால் ஞானத்தை தந்து உங்களுக்கு இந்த வாசகத்தை ஆண்டவர் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லேசு கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் எதிர்ச்சியாக நடக்குது. நான் விரும்பி இந்த தியானத்துக்கு வந்தேன், அந்த மடத்தனம் மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது. இங்கே வந்திருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மை முன்குறித்து இங்கே அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த இடத்தை நமக்காக ஏற்பாடு செய்தார் என்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திட்டத்தின்படி ஆண்டவர் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு அறிஞ்ச பின்பும் நாம் வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமேலும் பாருங்க, இந்த தியானத்தில் நம்ம உட்காந்துருக்குன்றதுக்காக ஆண்டவர் இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை நமக்காக தயாரித்து கொடுத்ததுக்கு அப்புறமேலும் தூங்கிட்டு இருக்கலாமா? அது நியாயமா? சொல்லுங்க, அது நியாயமா? ஆண்டவர் இவ்வளோ செய்கிறாரு, நம்ம கொஞ்சமாவது நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுக்க வேண்டாமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சகோதரனே சகோதரியே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர்
எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் ஒளிர்ந்தது பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும் ஆனாலும் உன்னை கர்த்தர் உதிப்பார் பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும் ஆனாலும் உன்னை கர்த்தர் உதிப்பார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் ஒளிர்ந்தது உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகினில் வளர்க்கப்படுவார் உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகிலே வளர்க்கப்படுவார் உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய் உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும் உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய் உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் ஒளிர்ந்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் ஒளிர்ந்தது சூரியனிலே அஸ்தமிப்பதில்லை சந்திரனிலே மறைவதுமில்லை சூரியனிலே அஸ்தமிப்பதில்லை சந்திரனிலே மறைவதுமில்லை கர்த்தரே நித்திய வெளிச்சமானவரே உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றே கர்த்தரே நித்திய வெளிச்சமானாரே உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது ஹalleluya துதி உமக்கே மாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே மாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை கட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை கட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம்
தந்து விட்டு நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா துதி உமக்கே. 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 கை நீட்டி தூக்கி விட்டே உயரத்தில் என்னை வைத்தே பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கவனிங்க, கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. சகோதர சகோதரிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில வரணும்ன்ற ஆசை மட்டும் தான் நம்மளுது. அதுக்கு சக்தி கொடுக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த தூசியை மேல படிஞ்சிருக்கு, இந்த தூசி என்கிட்ட விலகணும் அப்படின்னு ஆசைப்படுறது நானு, ஆனா அதை நீக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. என் மேல விழுந்திருக்கிற அந்த சாம்பல் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நானு, அதை செய்து முடிக்கிறது ஆண்டவர். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம் தான் இன்றைக்கு உங்களையும் என்னை அழைத்து வந்து சொல்கிறார், இதையெல்லாம் இவர்கள் எனக்கு செய்தார்கள் என்றால் நிச்சயம் இதை உங்களுக்கும் செய்வார்கள். இன்னைக்கு ஏன் நம்மளால ஒரு பிரித்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியல? ஏன் எப்ப பார்த்தாலும் நம்ம உலகத்தோடு ஒத்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்? ஏன் என்னால் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியல அப்படின்னா அதுக்கு இதுதான் பிரச்சனை. சமீப காலத்தில் கூட ஒரு சகோதரி வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஃபாதர் வந்து பிளெஸிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு நிறைய வேலை அன்றைக்கி தான் நான் வந்து பூனேலேருந்து கிளம்பி வரேன். இல்லை ஃபாதர், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டை பிளஸ் பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப வலுப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஜபத்துக்கு போனால் அந்த அம்மா ஜபத்து முடிவில் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஃபாதர், நீங்கள் ரொம்ப ஜபன்னு போகிறீங்க, இந்த மாதிரி போனால் நிறையா பிரச்சனை வந்துடும் ஃபாதர், கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னுது. நான் கேட்டேன், இப்போ எதுக்கு நீ என்னை கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? இது நிறைய பேருடைய மைண்டில் இது செட் ஆயிடுச்சு. வீட்டில் சிலுவையை வைக்கக்கூடாது, சிலுவையை வச்சா என்ன வரும்? கஷ்டம் வரும். பிரைஸ் தி லார்ட். வெளியில் அந்தோனியார் சக்கரத்தை வச்சா மட்டும், எலுமிச்சம்பழத்தை தொங்க விட்டா மட்டும்
ஒரு மூஞ்சி பார்க்கறதுக்கே அது பிசாசு மூஞ்சி மாதிரி தான் ஆகுது. அதை வெளில மாட்டி வச்சுக்கிறான். ஏன்டா அது வெளில மாட்டி வச்சுக்கிறேன்னு கேட்டால் பிசாசு ஓடணுமா? டேய், அதை பார்த்தா என் சொந்தக்காரன் ஓடுன்னு நினச்சி வராதா உள்ள? கொம்பு வச்ச பிசாசு. அதை பார்த்தா டேய் இது நம்ம சொந்தக்கார வீடுன்னு தான் நினைக்கும் அது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த உலகத்தோடு ஒத்து போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா, என்னைக்கு நம்மளையும் இந்த உலகத்துலேருந்து பிரித்து ஆண்டவருடைய பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நமக்காக காத்திருக்கிறவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. நேற்று இந்த வசனத்தோடு தான் ஆரம்பித்தோம். பாளையத்தை விட்டு வெளியேறி அவருடைய இகழ்ச்சியில் நீ பங்கு கொண்டால் நித்தத்துக்கும் அவருடைய ரத்தத்தினுடைய பலன்களை நீ அனுபவிக்க முடியும். இன்னைக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டா ஆஹா இனி ஒரே சந்தோஷம், ஜாலி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நடக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை மக்களே. வெச்சு செய்து விடுவார். அவ்வளோ சுலபம் கிடையாது. அவர் கையை பிடிப்பாரு, உன்னை நடத்துவாரு. ஆனால் அந்த பாதை ஒன்றும் பூக்களால் செய்த பாதை அல்ல. விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, இறையரசுக்கு செல்லுகிற பாதை எப்படிப்பட்ட பாதமா? இடுக்கமான பாதை. சும்மா அடிச்சு விடுறது கரடு முரடான பாதையா? இடுக்கமான பாதை. இடுக்கமான பாதையின் வழியாக உள்ளே நுழையுங்கள். இடுக்கமான வாயிலின் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். இன்னொரு வாயில் பெருசா இருக்குது. ஆஹா, வாயில் பெருசா இருக்குதே, இதுல ஈஸியா போயிடலான்னு எல்லாரும் அங்க போறாங்க. ஆனா அந்த பெரிய வாயில் எதுக்கு அழைத்து செல்லுது? நரகத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. ஆக எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை தயவு செய்து நம்ம தெளிவாக நம்ம மண்டைக்குள்ள ஏற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நடக்கணும்னு நம்ம தீர்மானிச்சுட்டா சிலுவை இல்லாத கிறிஸ்துவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு அவருடைய பாடுகளில் நாம் பங்கெடுப்போமாயின் அவருடைய மீட்பிலும் உயிர்ப்பிலும் நம் பங்காளிகளாக அவரோடு இருப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் கிறிஸ்துவோடு பாடுபட தயாராக இல்லையோ, எவன் ஒருவன் கிறிஸ்துவோடு மரிக்கிறதுக்கு தயாராக இல்லையோ, அவனால பரிசுத்தத்தின் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் நம்ம. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஜெபத்துக்கு வரோம், தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம். ஆனால் பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை பெருசாக மாறுறதே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஜீ பூம்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, உடனே நம்ம வந்து அப்படியே மாறிடுவோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அது நடக்காதுங்க. ஆண்டவரோடு நடக்கிற நடை, ஆண்டவரோடு நடக்கிற அந்த பயணம் அப்படின்றது அவரோடு சிலுவையை சுமந்து நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், தெளிவாக சொன்னார், எவன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புகிறானோ அவன் தினசரி அவன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு எவரிடமும் இல்லை. நான் இனி உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் என் நண்பர்கள். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டுக்கொண்டவை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் நண்பர்கள் எப்பொழுது நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் நீங்கள் என் நண்பர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவன், ஆண்டவருடைய வார்த்தைக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்காதவன், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சு உன்னுடைய ஒவ்வொரு நாள்லையும் அந்த வார்த்தையை நான் மாறாமல் வாழணும்னு ஆசைப்படாதவன் நிச்சயமாக ஆண்டவருக்கு நண்பனாக இருக்க முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே நீ கூச்சல் போட்டு கத்தினாலும் மோட்ச கதவுகள் உனக்காக திறக்காது. தந்தையின் திருச்சித்தம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிறவன் மட்டும்தான் இறையரசுக்கு உட்பட்டவனாக இருக்க முடியும். அதனால ஒரு மமதையில் இருந்துடக்கூடாது. தண்டவாளத்தில் போய் நிற்கிறதெல்லாம் ரயில் வண்டி ஆகாது, கராஜில் போய் நிற்கிறதெல்லாம் கார் ஆயிடாது, கோயிலில் வந்து உட்கார்றதெல்லாம் கிறிஸ்தவன் ஆயிடாது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பவுலடிகளார் சொல்கிறார், திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்ன? கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகிறது தான் ஞானஸ்நானம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம உண்மையிலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? தண்ணீர் ஞானஸ்நானம் வாங்கியாச்சு, ஆனால் உண்மையான ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுகிற அந்த ஞானஸ்நானத்தை நீங்களும் நானும் வாங்கியிருக்கிறோமா? எந்த காரியத்தில் நீ மரிச்சு போயிருக்கிற? எந்த காரியத்தில் மரிச்சு போகிறதுக்கு நீ தயாராக இருக்கிற? அப்போஸ்தலர்கள் பேய் ஓட்ட போடுறாங்க, ஒரு சில பேய் ஓட மாட்டேங்குது. அப்போஸ்தலர்களுக்கே இந்த கதி. ஒரு சில பேய் ஓட மாட்டேங்குது, கூட்டு வராங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் இந்த பேயை ஓட்ட முடியல? அவர் சொல்றாரு, இத்தகைய பேய்களை உபவாசத்தாலும் இறைவேண்டலாலும் மட்டும்தான் நீ. இப்போ தான் நமக்குள்ள ஏன் ஒரு சில பேயெல்லாம் ஓட மாட்டேங்குதுன்னு? உபவாசமே கிடையாது, ஜபமே கிடையாது, அப்புறம் பேய் மட்டும் எப்படி ஓடும்? உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய புனித ஜான் மேரி வியானி, குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலர் அவர் தான். அவர் ஆர்ஸ் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போகிறாரு. அந்த ஆர்ஸ் நகரத்தில் அவர் பங்கு தந்தையாக இருந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் அவர் போகிறாரு, ஒருத்தரும் பூசைக்கு வரதில்லை. ஆனால் இந்த மனிதர் ஒரு ஜபத்தினாலும் மக்களுக்கு அவர் கொடுத்திருந்த அந்த இறை வார்த்தையினாலும் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை சேர்க்கிறாரு. அந்த ஊர் மக்கள் இல்லை, சுற்றி இருக்கிற ஊர்கள்லேருந்து மக்கள் எல்லாம் டெய்லி பூசிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாத பங்கில் எந்த அளவுக்கு கும்பல் கூடுதுன்னா, பாரிஸ்லேருந்து ஆர்ஸுக்கு போகிறதுக்கு, இவருடைய பூசையில் பங்கெடுக்கிறதுக்கு போகிறதுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் தனி ரயில் வண்டியாக விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆர்ஸுக்கு பக்கத்து பங்கில் இருந்த பங்கு சாமியார் ஒரு நாள் அவர்கிட்ட போகிறார். அவர்கிட்ட போயிட்டப்பா, உங்கள் மக்கள் சூப்பர் மக்கள்ப்பா, டெய்லி பூசிக்கு வராங்க, நீ ஆராதனை வச்சினா ஆராதனைக்கு வராங்க, ஜவுமாலை வச்சினா ஜவுமாலைக்கு வராங்க, நீ பிரசங்கம் 1 மணி நேரம் வச்சினா கூட ஆஹான்னு உட்காந்து வாய்ப்பளந்து கேட்டுட்டு இருக்காங்க. என் மக்களை வந்து பாரியா, 20 நிமிஷத்தில் பூசை முடிச்சிடறேன்னு சொன்னால் கூட எவனும் வரமாட்டேங்கிறாயா. அப்போது ஜான் மேரி வியானி அவனை பார்த்து சொல்கிறாரு, அப்படியாப்பா சரி, உன் மக்களுக்காக நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்த? உன் மக்களுக்காக எத்தனை நாட் நீ சாட்டையால் உன்னையே அடித்து கொண்டாய்? அப்போ அந்த வழக்கம் இருந்தது, உபவாசம் செய்கிறவங்க சாட்டையால் அடிச்சுக்குவாங்க, பரிகாரமா செய்த பாவங்களுக்கு பரிகாரமா. எத்தனை நாட்கள் நீ கண்ணீரோடு உன் உணவை உண்ணும்போது கண்ணீரோடு பரிகாரத்தோடு உன் உணவு உண்ட? அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் சொல்றாரு, அப்ப நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிக்கு இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்னன்னா, ஆசீர்வாதம் 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 பின்னாடி ஓடுறோம், அப்படிதானே? ஐயா நான் ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன், ஓட்ட சைக்கிள், இப்ப பைக் வாங்கிட்டேன், புல்லட். ஐயா நான் ஒரு யமஹா வச்சிருந்தேன், ஓட்ட யமஹா, இப்ப கார் வாங்கிட்டேன். ஐயா நான் ஒரு தள்ளு வண்டியில பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒரு ஷோரூம் வச்சிருக்கிறேன். கிறிஸ்துவோடு வந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரியமான சகோதர சகோதரியே, நீ ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பியா, இல்லை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் பின்னாடி ஓட போறியா? ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரோடு ஐக்கியத்துக்காக இயங்குற ஜபங்களா, இல்ல ஆசீர்வாதத்தை கொடு 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 அப்படின்னு கொடுக்கிற ஜபங்களா? பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி பிரச்சனையை பார்த்தா, பிரச்சனையே எனக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லலாம். நீ எதை சொல்ல போற? இன்னைக்கு நம்ம வர்றது ஜபங்களுக்கெல்லாம், ஜபம் வந்து ஆண்டவர் இது நடந்துடணும், அது நடந்துடணும், என் பிள்ளைக்கு இதாயிடணும், அதாயிடணும். முதலாவது அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை நீ தேடு, அவருடைய சித்தத்தை நீ தேடு, அவருக்குரியவற்றை நீ நாடு. அந்த இறையரசு உனக்குள்ள வராம, நீ இறையரசுக்கு உட்பட்டவனாய் மாறாம, நல்லா புரிஞ்சுக்கோ,
ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ நினச்சிட்டு இருப்ப ஆண்டவர் தான் ஆசீர்வாதம் தராருன்னு. இல்லை, பிசாசே அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை ஆண்டவர்கிட்ட தூரம் கொண்டு போகும். சுகம் இங்கே தான் வருதா? ப்ரேயர் மீட்டிங் வந்தால் மட்டும்தான் சுகம் வருதா? எங்கள் ஊரில் அங்கிள் இருக்கிறாரு, ஃபோனு ஊதுவார், அழுதுன்னுக்கிற குழந்தை அழுகிறது நித்திரம் தெரியுமா? ஊரெல்லாம் புகழ் பெற்றார், ஒரு பெரிய ஆள், இப்போ தனி நாடே வச்சுக்கிறார். அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் தெரியுமா? கேன்சரை குணமாக்கி. ஐயோ, ஒரு கேன்சரை குணமாக்குற எல்லாரும் பின்னாடியே ஓடிச்சு. என்னாச்சு? ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். இங்கே போனால் இது கிடைக்குது, அங்கே போனால் அது கிடைக்குதுன்னு இது பின்னாடியே ஓடின்னு இருந்தா ஆண்டவர் பின்னாடி நம்ம ஓட முடியாது. சத்தியத்துக்கு பின்னாடி ஓட முடியாது. சத்தியத்துக்கு பின்னாடி ஓடும் பொழுது அதில் முட்கள் இருக்கும், அதில் கற்கள் இருக்கும், அதில் வேதனை இருக்கும், அதில் சிலுவை இருக்கும், அதில் பாடுகள் இருக்கும், அதில் மரணம் இருக்கும். நீ அத்தகைய ஒரு மரணத்தை சுவைச்ச மட்டும்தான் நீ அவருடைய உயிரை சுவைக்க முடியும். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கிறீங்களா சகோதர சகோதரிகளே? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இது வரைக்கும் நான் எது பின்னாடி ஓடிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரே, நான் யாருக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரே, இன்னைக்கு உங்க மீட்பை எனக்கு தாருங்கன்னு கேளுங்க. I want you, my Lord. I want you, my King. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே,
தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரிகள். பரிசுத்தமான தெய்வனை நீ அணுகணும் அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில நீ பரிசுத்தப்படணும். அதற்கு உன்னுடைய செயல்கள், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய ஆசைகள், இதெல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரணும். உன் பார்வையில பரிசுத்தம் வரணும். எப்ப கண்ணை மூடணும்ன்றத தெரியணும். எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்ற வித்தியாசம் உனக்கு தெரியணும். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காரும் பொழுது அசிங்கங்களும் அநியாயங்களும் டிவியில் பார்க்கறத பாரு பாருன்னு சொன்னா அப்படி வளர்ற குழந்தையினுடைய கண்களில் பரிசுத்தம் வளருமா? வளருமா? இப்ப அதுவும் போச்சு. கொரோனா வந்தாலும் வந்துச்சு, எல்லார் கையிலும் செல்போன். இப்ப அவன் என்ன பார்க்கறானே உனக்கு தெரியாது. உன் சிந்தனையிலிருந்து அசுத்தம் வெளியில போகணும்னா முதல்ல உன் கண்களில் இருந்து அசுத்தம் வெளியில போகணும். நீ பார்க்கறதெல்லாம் அசுத்தமா இருக்கும் பொழுது உன் சிந்தனையில் இருக்கிறது மட்டும் எப்படி தூயதாக இருக்க முடியும்? சகோதர சகோதரிகள் யோசிச்சு பாருங்க. இத்தகைய அசுத்தங்களையே பார்த்து 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 இதை ஒரு பொழுதுபோக்காய் வைத்திருக்கிற நமக்கு இதயத்தில் எப்படி பரிசுத்தம் வளரும்? காது, அடுத்தது கண்ணு. கண்ணு முடிஞ்சிச்சு, காது. அசுத்த வார்த்தைகளையே கேட்கறது, அசுத்த வார்த்தைகள். இன்னைக்கு இருக்கிற பாட்டு உண்மையிலே சொல்லுங்க, இந்த சினிமா பாட்டுன்னு ஓடுது இல்லையா, அந்த பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குதா? காதை கொடுத்து கேட்க முடியாது. அந்த வார்த்தைகள்லாம் உட்காந்து கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கொம்மட்டிக்கிட்டு வரும். அத்தகைய வார்த்தைகள். இன்னைக்கு எந்த நிலைமை ஆயிடுச்சு தெரியுமா? அந்த பாட்டை போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடி ஸ்கூல்லையே பர்ஃபார்ம் பண்ணுது குழந்தைங்க. அந்த குழந்தை உருப்பிடும். என்ன கேட்கிற? உன் குழந்தைங்க என்ன கேட்க நீ அனுமதிக்கிற? உன் வீட்டை சுத்தி என்ன சத்தம் ஓடுது? ஒரு முறை ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஐயோ ஃபாதர், என் பிள்ளை என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுது. நான் சொன்னேன், பிள்ளைங்க என்னைக்குமே கெட்ட வார்த்தை பேசுவதே இல்லை, கேட்ட வார்த்தையை மட்டும்தான் பேசும். கேட்ட வார்த்தையை மட்டும்தான் பிள்ளை பேசும். உன் குடும்பத்தில் நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன மாதிரியான வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்? இறை வார்த்தையை கேட்டு வளர்கிற குழந்தை இறை வார்த்தைகள் வளரும். அசிங்கங்களையும் அவமானங்களையும் கேட்டு வளர்கிற குழந்தை வேதனையிலும் மனக்குமுறலையும் மட்டும்தான் வளரும். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் சொல்றது, உங்க குழந்தைங்கள நாயே பேயன்னு திட்டாத. ஒரு குழந்தைய வாழ்நாள் முழுக்க நாயே 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 நாயேன்னு கூப்பிட்டா அது குழந்தைய வளருமா நாயா வளருமா? நாயா தான் வளரும். ஏன்னா நீ கொடுத்த தீர்க்க தரிசனம் அப்படி. உன் விசுவாசத்தை வாயால் அறிக்கிடணும், அப்படிதானே? நீ காலமெல்லாம் உன் பிள்ளைய பார்த்து நாயி 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 நாயின்னு சொன்னா அது என்னது? நீ கொடுக்குற ஆசீர்வாதம், நீ உன் குழந்தைய குறித்து கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை, அது அப்படியே நிறைவேறும். அதுலேயும் தாயும் தகப்பனும் பிள்ளைகளை நோக்கி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆமேன் என்று சொல்லுவார். கவனமாயிருங்க. நீங்க என்ன வார்த்தைகளை கேட்குறீங்க? உங்க வீட்டில் இருக்க உங்க குழந்தைகள் என்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குது? யோசிங்க. பரிசுத்தப்படுத்து. உன் கண்களின் பார்வையை பரிசுத்தமாக்கு. உன் செவிகளை பரிசுத்தமாக்கு. உன் கண்களை இறை வார்த்தையை வாசிப்பதற்கும் உன் காதுகளை இறை வார்த்தையினுடைய விளக்கங்களை கேட்பதற்கும் ஒப்புக்கொடு. அதுக்கு பின்னாடி ஐயோ என் குழந்தை வழி தவறிடுச்சே, ஐயோ என் குழந்தை வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லையே, ஐயோ என் குடும்பத்தில் பரிசுத்தம் இல்லையேன்னு அழுது ஒரு புண்ணியமும் இல்லை. நீ என்ன பார்க்கிற? கவனமாயிரு. நீ என்ன கேட்கிற? கவனமாயிரு. நீ எந்த வாசனைக்கு அதிக இடம் கொடுக்கிற? கவனமாயிரு. இன்னைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனால் ஒரு பெரிய செக்ஷன் என்ன வச்சிருக்கிறான்? பாடி ஸ்ப்ரே, டியோ ஸ்ப்ரே,
சாக்லேட் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர், இந்த ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர், பியர் ஃப்ளேவர், மஸ்க ஃப்ளேவர். ஸ்மெல். டேஸ்ட். நாக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். பெஸ்ட்டு தான் வேணும், பெஸ்ட்டு தான் வேணும், பெஸ்ட்டு தான் வேணும். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம எதுக்கு சாப்பிடணுமா? நம்ம ஆத்மத்தை போஷிக்கிறதுக்காக சாப்பிடணுமா? ஆனால் நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? வயிற்றுக்கா சாப்பிட்றோம்? உண்மையிலே சொல்லுங்க, நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, வயிற்றுக்கா சாப்பிட்றோம்? நாக்குக்கு சாப்பிட்றோம். ரச்சனத்துக்காக ஆத்மத்துக்கு சாப்பிட்றது இருக்கட்டும், வயிற்றுக்கு சாப்பிட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் நாம் சாப்பிடுவது ருசிக்காக, நாக்குக்காக. அடுத்தது தொடுதல். எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் வீடுகளில் அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி தொட்டு பேசினாலே என்ன சொல்லுவாங்க? இது என்ன பழக்கம், தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, we want the warmth of somebody's love. நீ அசிங்கத்தை பார்ப்பதற்கும், அசிங்கத்தை கேட்பதற்கும், அசிங்கத்தை பேசுவதற்கும், அசிங்கத்தை சுவைப்பதற்கும் உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் எங்க பரிசுத்தம் இருக்கும்? எதுல பரிசுத்தம் இருக்கும்? எழுந்திருக்கல அப்படின்னு சொன்னா அதுலயே நீ மக்கி மடிஞ்சு போவ. நீ எழுந்திருக்கலன்னு சொன்னா அதுவே உன்னுடைய சவக்குழியாய் உனக்கு மாறும். நீ எழும்பல அப்படின்னு சொன்னா அதுவே உனக்கு பாதாளமாய் மாறும். பிசாசு நேற்று ஃபாதர் சொன்னார், பிசாசு ஒன்று வந்து கூட்டம் போகணும்னு அவசியமே இல்லை. நீ ஏன் லபக்கன் போய் அதோட மடியில் உட்காந்துக்குவ? பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி என் சிந்தனையில் நான் பரிசுத்தத்தை வைத்திருப்பேன், அசுத்தங்களை அகற்றுவேன். என் செல்போனை இனிமேட்டு நான் பொறுப்போடு பயன்படுத்துவேன். என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் பொறுப்போடு பயன்படுத்துவேன். இன்ஸ்டாகிராமை நான் பொறுப்போடு பயன்படுத்துவேன். யூடியூபை பொறுப்போடு பயன்படுத்துவேன். என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் பொறுப்போடு பயன்படுத்துவேன். என்கிட்ட இருக்கிற டிவியை நான் பொறுப்போடு பயன்படுத்துவேன். அசுத்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன். அசுத்தத்துக்கு என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அசுத்தத்துக்கு என்னுடைய ஐம்புலன்களை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அசுத்தத்துக்கு என்னுடைய ஆத்மத்தை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஓகே 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 ஓகேன்னு நீங்கள் இது வரைக்கும் அனுமதிச்சுட்டு இருந்தீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் சரண்டர் பண்ணுங்க. மோட்சத்தை கோட்டை விடுறது பெரிய பெரிய காரியங்கள் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான். பரலோக சிம்மாசனம் நம்ம கை விட்டு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான். இன்னைக்கு அடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட். நான் படிக்கிற காலத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், அம்யூசிங் அவர் செல்ஸ் டு டெத். அதெல்லாம் போட்டிருந்தான். இந்த டிவி கலாச்சாரம் என்ன கொண்டு வருது தெரியுமா? இந்த மக்கள் இனமே தங்களை தாங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்காக தங்களை கொலை கூட செய்வாங்க. அதை நம்ம கண் கூட பார்த்தோம். ஈராக் வார் ஞாபகம் இருக்கா? ஈராக்கில் பெரிய வார் நடந்துச்சு, பெரிய சண்டை நடக்குது. ஒரு நாடு இன்னொரு நாடை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் போரிட்டு கொண்டிருந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? டிவியில் உட்காந்து என்டர்டெயின் ஆகிட்டு இருந்தோம். எப்படி கொண்டு போடுறான் பார், எவன் கொண்டு வீசுறான் பார். அழுகையும் கண்ணீரும் மக்களுடைய வேதனையும் அசுத்தங்களும் இன்றைக்கு நமக்கெல்லாம் பொழுதுபோக்காய் மாறிவிட்ட ஒரு அவலத்தில் இருக்கும். இன்னைக்கு பிரியமான சகோதரனை சகோதரி, அதை ஒப்புக்கொடு. உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய பாவங்களையும் ஒப்புக்கொடு. இன்றைக்கு இந்த அப்பம் இந்த பலிபீடத்தில் உடைக்கப்படும் பொழுது உன் சரீரம் உடைக்கப்படட்டும். உன் சரீரத்தில் இருக்கிற அழுக்குகள் அகன்று போகட்டும். விவிலியம் சொல்கிறது, உங்கள் பாவம் நிறைந்த இந்த சரீரத்தை
உங்கள் மாமிசத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையோடு நீங்கள் அறைந்து விடுங்கள். Nail yourself, nail this flesh to the cross of the Savior. இன்றைக்கு இந்த அப்பம் உடைக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவின் சரீரம் உடைக்கப்படும் பொழுது, நம்மளுடைய சரீரங்கள் பரிசுத்தமாகட்டும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இந்த ரத்தம், இந்த திராட்சரச கிண்ணம் உயர்த்தப்படும் பொழுது உங்கள் மீதுள்ள பாவங்கள், சாபங்கள், கரைகள், தூசிகள் எல்லாவற்றையும் அந்த ரசத்தோடு ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த கிண்ணம் உங்களுடைய கழுவாயாக மாறட்டும். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கெடுக்க போகிறோம். ஆண்டவருடைய சரீரம் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக்கும். ஆண்டவருடைய சரீரம் உங்கள் சரீரத்துக்கு சுகத்தை கட்டளையிடும். தெய்வீக சுகம் இன்றைக்கு உங்களை வந்து சேரும். உங்க உடம்புல இருக்கிற கேன்சர் நோய்கள், கேன்சர் கட்டிகள், உங்கள் உடம்பில் ஓடுகிற அந்த வைரஸ் எல்லாவற்றையும் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துநாதனுடைய திரு சரீரம் இன்றைக்கு சுத்திகரித்து உங்கள் சரீரத்தை புனிதமாய் மாற்றும். ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்கள் பாவங்களை இன்றைக்கு கழுவும். ஆனா அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? உன் சரீரத்தை இந்த அப்பத்தோடு ஒப்புக்கொடு. உன்னுடைய பாவங்களையும் உன் மீதுள்ள சாபங்களையும் இந்த ரசக்கிண்ணத்தோடு ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுத்தா இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நீ பார்ப்ப. நீ எதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறியோ அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. ஆனா ஒண்ணு, ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமேல திரும்பி கேட்காது. ஏன்னா அது அப்புறம் உனக்கு சொந்தம் இல்லை, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா இந்த அப்பத்தின்